ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ, அல்லது ஆல்ரெடி ஒரு காஃபி ஷாப்பு அல்லது சாட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ரிலேட்டடான பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட் மெனுவில் நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது எக் குல்ஃபி மிஷின்ஸ். ஸோ எக் குல்ஃபி மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எக்கை வந்து உள்ளே நீங்கள் உடச்சி உள்ளே ஊற்றும் போது ஒரு குல்ஃபி ஃபார்மில் வந்து வெளியில் வரும். இது ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸில் ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப்பு. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டைப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மிஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் மிஷின்ஸு. இதில் நிறைய ஹோல்ஸில் மிஷின்ஸ் வந்து வேரி ஆகும். இது 10 வோல்ட் மிஷின்ஸ் 1400 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸோட கெப்பாசிட்டி, ஹீட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக சுவிட்ச் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சுவிட்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹோலை நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு 10 ஹோல்ஸுக்கும் 10 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அட் டைமில் 10 ஹோல்ஸுமே ஹீட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எத்தனை உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் இருக்கும், ஒரு எக் குல்ஃபி இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணி ஒரு எக் குல்ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஹீட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் செலவாகும். செகண்ட், அன்வான்டாக வந்து இதோடைய யூசேஜும் வந்து வேஸ்ட் ஆகாது. இதே நீங்கள் மற்ற மாடல்லையோ அல்லது கேஸ்லேயோ போனீங்கன்னா ஒரு எக் குல்ஃபினா பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் வாட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாடல். நாம் இன்றைக்கி இதில் எப்படி எக் குல்ஃபி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த எக் குல்ஃபி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த ஹோல்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குரிய சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெயின் சுவிட்சு. ஸோ இதுக்கான சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஹீட் ஆகட்டும். ஸோ ஒரு எக் வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகி வெளியில் வரதுக்கு ஒரு 10 minutes அப்படிங்கிறது, ஒரு 5 to 10 minutes அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு டைம் எடுக்கும். நல்லாவே ஃபுல்லாகவே பாயில் ஆகி ஒரு எக் குல்ஃபி ஃபார்மில் வரதுக்கு 5 to 10 minutes அப்படிங்கிறது நார்மலாக இந்த மிஷின்ஸ் எடுத்துக்கூடிய டைமு. ஸோ ஃபுல்லாகவே பாயில் ஆகிடும், நீட்டாக வந்து பாயில் ஆகிடும். நீங்கள் கட் ஷேப்பில் கொடுத்தாலும் சரி அல்லது குல்ஃபி ஃபார்மில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹீட் ஆகுது. ஸோ ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வரும். ஸோ இது வந்து டபுள் எக் குல்ஃபி மிஷின்ஸ். ஸோ நீங்கள் 2 எக்கு போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும், அப்படி இல்லைனா உள்ளுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் முட்டை பெரிய முட்டையாக இருந்ததுன்னா மேலே வரைக்கும் வந்துடும். சின்ன முட்டையாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஹோல்ஸோடைய எட்ஜில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1 minutes கழித்து நீங்கள் வந்து டேரெக்டாக முட்டையை டேரெக்டாகவும் உடச்சி ஊற்றலாம், அல்லது நீங்கள் சால்ட் எதாவது போட்டு பஃபிங் பண்ணியும் நீங்கள் உள்ளே ஊற்றலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த முட்டையை டேரெக்டாக நான் பாயில் பண்ணி ஊற்றுறேன். ஸோ இப்போ நான் 2 முட்டை உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரே டைம்லேயே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. மிஷினோட ஒரு செட் ஆஃப் ஸ்டிக்கு கொடுத்துருவோம், ஒரு செட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரஷ் கொடுத்துருவோம். ஸோ இதுக்கான க்ளீனிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஹீட் ஆகும்போது உங்களுக்கு பாயில் ஆகி எக் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் அப்ளை ஆகி வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
இப்போ நல்லா பாயில் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பாயில் ஆகி முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த குல்ஃபி வந்து ரெடி ஆனதுமே இந்த ஃபார்மில் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எடுத்துடலாம். ஒன்ஸ் குல்ஃபி வந்து இப்படி ரெடி ஆனது உடனே எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் உள்ள கட் ஆகிடுச்சு. ஸோ எக் குல்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சிரும். குச்சி ஸ்டிக்கு கீழே வரைக்கும் போகலை, அதனால் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பீஸும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ எக் குல்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து இப்போது கேமராவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு எக் குல்ஃபி ரெடி. இது மேலே டாப்பிங்ஸு அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி எக் குல்ஃபி வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஏதாவது டாப்பிங்ஸு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து கஸ்டமருக்கு சர்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 rupees அப்படின்னா நீங்கள் வந்து 2 முட்டை அப்படிங்கும்போது 10 rupees அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 30 rupees மார்ஜினில் இந்த எக் குல்ஃபி மிஷின் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அல்லது வீட்டுக்கு வேணாலும் வீட்டு யூசேஜுக்கு நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இது ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது. இல்லை நமக்கு தேவையில்லை, கஸ்டமர்ஸ் யாருமே இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஹாய், இந்த வீடியோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றின வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபுளாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது கீழே ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக் குல்ஃபி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரைடு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் நியூ மாடல்ஸ், நியூ டெக்னாலஜியில் அறிமுகமாகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. கூலிங் அண்ட் ஹாட் 2 அப்ளையன்சஸுமே நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ஆப்ரேட் பண்ணி தரோம். ஸோ இந்த எக் ரோல் மிஷின்ஸோடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து 2 கேட்டகரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸு, இன்னொன்று எலக்ட்ரிக்கு. கேஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500 அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும். ஸோ 1 year வாரண்ட்டி கொடுக்குறோம். இந்த மிஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி உண்டு. இன்கேஸ் இன் பிட்வீன் டைமில் 1 yearக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பழைய ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு புதுசாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கான 1 year வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட கொடுத்துட்ருக்கோம். இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான புது ஃபுட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.